வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சாமி, வாங்க. சாமி, குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரவா? வேண்டாம்மா, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். சாமி உட்காருங்க சாமி. இருக்கட்டும்பா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்கு போலான்னு வந்தேன். சொல்லுங்க சாமி. ஏன் இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்திருக்கீங்க சாமி? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன் சாமி. சுவாமிக்கு செய்ய வேண்டிய காரியத்துக்கு எல்லாருமே வேலைக்காரங்களா தான் இருக்குமே தவிர எஜமானனா இருக்கக்கூடாது. அதனாலதான் நானே உங்களை பார்க்க வந்தேன். சொல்லுங்க சாமி, என்ன விஷயம்? சாயங்காலம் உங்க வீட்டுல கன்னி பூஜை செய்யலான்னு முடிவு எடுத்திருக்க. அதான் அது சம்பந்தமா உங்களை நேர்ல பார்த்து பேசலான்னு வந்திருக்கேன். அக்கா, அந்த ஜார்ஜினியா பிசாசு இந்த பூஜையை நடத்தக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே தெளிவா இருக்கு. ஆனா அது என்ன பண்ணுச்சு? மாமா, இப்ப எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? அதனால தானே தமன்னா உடம்புல இருக்கிற ஆவி நேத்து நைட்டே அதுக்கான வேலையை பார்த்துருச்சு. ஏன் தம்பி, அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஏன் குருசாமி, கன்னிசாமின்னா சாமிக்கு ரொம்ப பிடிக்குமா? பொதுவா சபரிமலை யாத்திரைங்கிறது பலவிதமான நுட்பங்களையும் தத்துவங்களையும் கொண்டதுமா. இதை கடைபிடிக்கணும்னு பல குருமார்கள் நியதிகளை வகுத்து வச்சிருக்காங்க. இந்த கன்னி பூஜையில முக்கியமான தாத்பரியமே அன்னதான தத்துவத்தை கொண்டது. மலைக்கு மாலை போட்டிருக்க சாமி தன்னை போல மாலை போட்டிருக்க சாமிக்கும் முடியாதவங்களுக்கும் அன்னதானம் செய்யணும். சுவாமிக்கு அன்னதான பிரபுன்ற பேர் கூட இருக்கு. நாம அன்னதானம் செய்யறதுனால சுவாமிக்கு மனசு குளிரும். அதனால பக்தர்களுக்கு பரிபூர்ணமா அருள் கிடைக்கும். குருசாமி, எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது. நான் இப்படி கேக்குறேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கேளுமா. இப்ப எங்களை மாதிரி வசதியா இருக்கிறவங்க கன்னி பூஜை நடத்தும் போது மாலை போட்ட சாமிங்களை கூப்பிட்டு அன்னதானம் போடுறோம். ஆனா ஏழு சாமிங்க, கஷ்டப்படுற சாமிங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சாமி? நம்ம சக்திக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் சொல்ற மாதிரி பத்திரம், புஷ்பம், பழம், தோயம், அதாவது ஒரு இலை, ஒரு பூ, ஒரு பழம், ஒரு துளி நீர். உன்னால முடியும்னா அதை கொடுத்தா போதும். நம்ம சக்திக்கு உட்பட்டதை கொடுக்கறது நமக்கு மட்டும் இல்லம்மா, நம்ம குடும்பத்துக்கும் அது நன்மையை கொண்டு வந்து தரும். அதனாலதான் சாமிமார்கள் இங்கு மட்டும் இல்ல, சபரிமலைக்கு போற வழியில கூட இந்த மாதிரி அன்னதானத்தை கூட செய்யறாங்க. அதுக்காக கடன் வாங்கி கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லம்மா. அதை சுவாமியும் விரும்ப மாட்டார். எனக்கு அறிமுகமான நல்ல குருசாமி, அவர் பேரே சாஸ்தா சாமி தான். அவர்கிட்ட வந்த ஒரு பக்தர் வீட்டுல கன்னி பூஜை செய்யணும், நீங்க வந்து செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. அதுக்கு அவரும் தாராளமா செஞ்சிடலான்னு சொன்னாரு. அதுக்கு தேவையான பொருளையும் சொன்னாரு. பட்டியலை கேட்டுட்டு அந்த கன்னிச்சாமி ஒரு நிமிஷம் திகைச்சு நின்னுட்டாரு. உடனே சாஸ்தா சாமி, என்ன யார்கிட்டயாவது கடன் வாங்கலாமான்னு யோசிக்கிறியான்னு கேட்டாரு. சாமி அதை கேட்டு ஷாக் ஆகி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சாமி இருக்கு, நான் எதிர்பார்த்ததை விட செலவு அதிகம் போல தெரியுதுன்னு சொன்னாரு. அதுக்கு சாஸ்தா சாமி, சரி உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த சாமி, என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்குன்னு சொன்னாரு. உடனே சாஸ்தா சாமி 1/4 கிலோ உதிரி பூ, சாமிக்கு போடுற பூச்சரம், வெல்லம், 1 டஜன் வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த சாமியோட வீட்டுக்கு போனாங்க. வாங்கி வந்த பூச்சரத்தை சாமிக்கு சாத்திட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு உதிரி பூக்களால் அர்ச்சனை பண்ணிட்டு வெள்ளத்தால செஞ்ச பானகத்தையும் பழத்தையும் வச்சு நெய்வேத்தியம் செஞ்சுட்டு தீபாரத்தனை செஞ்சு வந்தவங்களுக்கு கொடுத்துட்டாரு. நல்ல குருநாதரோட லட்சணமும் அதான். நமக்கு செலவு செய்ய முடிஞ்சோம் கஞ்சத்தனமா செலவு செய்யாம இருந்தாதான் தவறு. ஆனா உண்மையாவே முடியாம இருக்கும்போது கடன் வாங்கி கஷ்டப்பட்டு செலவு செய்ய சொல்லி எந்த சாமியும் சொல்லல. ஆனா கன்னி பூஜை என்பதை கட்டாயம் செய்யணும். அதே சமயம் அது நம்ம சக்திக்கு உட்பட்டதாகவும் இருக்கணும். மா, உன்னோட சந்தேகம் தீர்ந்துருச்சாமா? சாமி, நீங்க சொல்ல சொல்ல என் உடம்பு அப்படியே புல்லரிச்சு போச்சு. சாமியோட பெருமையை பத்தி நீங்க சொல்றப்போ அத்த காது குளிர கேட்டுனே இருக்கணும் போல இருக்குது சாமி. நாளைக்கு சாயங்காலம் இந்த இனிப்பில்லத்துல
கன்னி பூஜை நல்லபடியா நடக்கணும். அந்த சாமியோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும் சாமி. ரொம்ப நல்லதுமா. உங்க வீட்ல பெரியவங்க இல்லையா சாமி? சாமி தாத்தா பாட்டி உள்ள இருக்காங்க. இருங்க சாமி கூப்பிடுறேன். தாத்தா பாட்டி தாத்தா அம்மா தாத்தா. சாமி இருங்க, நான் போய் கூட்டிட்டு சரிங்க வரேன். சாமி. போ. அந்த ராணி கிழவனையும் கிழவியையும் கும்பிட போயிருக்கா. இந்த வீடு முழுக்க சல்லடை போட்டு தேடினாலும் அவங்க 2 பேரும் கிடைக்க போறதில்ல. என்ன இந்நேரம் ஜார்ஜினியா அவங்க 2 பேர் கதையும் முடிச்சிருக்கும். ஆமாக்கா, நீங்க சொல்றது உண்மைதான். தாத்தா பாட்டி பாட்டி உள்ள இருக்கிறீங்களா? ஆமா ஐயோ சித்தப்பா, நான் ஜார்ஜினிய பேய் இல்ல, ஜார்ஜினிய பேய் உள்ள இருக்கு. இப்போ நான் தமன்னா, புரியுதா? அது ஒண்ணு இல்ல தமன்னா, நிமிஷத்துக்கு நிமிஷம் நீ அந்நியன் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கியா, அதான் பயந்துட்டேன். இம்மா சீக்கிரமா தாத்தா பாட்டி எங்க போயிருப்பாங்க? எங்கேயாச்சும் போனாலும் சொல்லாம போக மாட்டாங்களே. சித்தி, தாத்தா பாட்டி எங்கேயும் வெளியே போய்க்கிறாங்களா? இல்லையே ராணி, ஏன் ரூம்ல இல்லையா? ரூம்ல இல்லையே சித்தி. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். காணுமே, வெளியில எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாமி, தாத்தா பாட்டி ரூம்ல இல்ல, இங்கதான் எங்கேயாச்சும் போயிருப்பாங்க. நான் போய் அவங்கள கூட்டிட்டு வந்துருவா? பரவாயில்லம்மா, வீட்ல பெரியவங்க இருந்தா சொல்லிட்டு போலாமேன்னு பார்த்தேன், அவ்வளவுதான். நாளைக்கு சாயங்காலம் எந்த தடையும் இல்லாம பூஜையை நல்லபடியா ஆரம்பிச்சு செஞ்சு முடிச்சிடலாமே. அதுக்கு அந்த சுவாமியே துணை இருப்பார். நிச்சயமா சாமி. சரிங்க சாமி, கன்னி பூஜைக்கான வேலையை ஆரம்பிச்சிடுங்க. நாளைக்கு பூஜையில பார்ப்போம். அப்ப நான் புறப்படுறேன் சாமி. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நானும் பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறேன். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்க சாமி. சரி ராணி சாமி, நான் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. சாமி, சாமி, நாளைக்கு கண்டிப்பா பூஜைக்கு வர கன்னி சாமிங்க பூஜையில கலந்துக்கின்னு அன்னதான சாப்பாட்டை சாப்பிட்டு பொம்மியக்காவை பத்தி சொல்லுவாங்களா? எந்த பூஜையானாலும் அதுக்கு வர கன்னிசாமி அந்த சுவாமிக்கு சமம். அந்த சுவாமியோட அருள் இருந்தா நீ நடத்துற கன்னி பூஜையில அந்த சுவாமி கன்னிசாமியா வந்து கலந்துப்பாரு. உன் மனசுல இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்வாரு. நம்பிக்கையோட இருமா. சரிங்க சாமி. வரமா. தமன்னா, தமன்னா எங்க எங்க போனா? இங்கதானே இருந்தா. ஐயோ அக்கா, சத்தியமா எனக்கு தெரியாதுக்கா. ஒருவேளை அது மறுபடியும் ஜார்ஜினியாவா மாறிடுச்சோ என்னவோ. ஆமாம்மா, மாமா சொல்றது கரெக்டு தான். தமன்னா இங்க இல்லைன்னா ஒருவேளை ஜார்ஜினியாவா மாறி வடக்கு பக்கம் தான் இருப்பா. வாங்க போய் பார்க்கலாம். சரி வாங்க. போங்கம்மா. சரி வாங்க. அக்கா, இப்பெல்லாம் இந்த ரூமுக்குள்ள வர்றது அந்த மந்திரவாதி கமண்டலன் குகைக்குள்ள போற மாதிரியே இருக்குக்கா. மாமா கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். ஐயோ, தமன்னா இங்கதானே வந்தா, இங்கேயும் காணுமே. தெரியலையேம்மா, எங்க தமன்னா? இருக்காளோ என்னவோ. தொடர்கியா இருக்க? எதுக்குடா இப்படி கத்துற? ஏண்டா, நானே ஆல்ரெடி பயந்து போயிருக்கேன், நீ வேற பயம் காட்டுற. என்ன மாதிரியே தொட நடுங்கியா இருக்காதரா, வீரமா இருறா. அம்மா, மாமா கொஞ்சம் 2 பேரும் அங்க பாருங்க. அங்கன்னா எங்க?
மேல பாருங்க. இதோ பாக்குறேன். அக்கா வணக்கம் அக்கா. ஐயோ, கீழே இறங்கு. ஐயோ. தூக்கி விடுறா. எந்திரிங்க. குழந்தை மாதிரி இடுப்புல ஏறி உட்கார்ற. மறைஞ்சிட்டாளே. எங்க போனா? தெரியலையேம்மா. ஐயோ. அக்கா ஐயோ. ஏம்மா இப்படி பயமுறுத்துற? ஷோ. ஷம்மா, இத பாரு. உன்னை தமிழ் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது ராணியையும் சித்தார்த்தையும் கொல்றதுக்கு தான். ஆனா நீ அதை பண்றதை விட்டுட்டு தினம் தினம் எங்களை பயமுறுத்திட்டு இருக்க. எனக்கு வேற ஹார்ட் வீக். இப்படி திடீர்னு பயமுறுத்தினா என்னால முடியாதுமா. வந்த விஷயத்த சொல்லு. கீழே குருசாமி வந்துட்டு போனாரு. நாளைக்கு சாயங்காலம் வீட்டுல கன்னி பூஜை நடக்க போகுதாம். நாளைக்கு கன்னி பூஜை நடக்காது. அந்த கிழவனுக்கும் கிழவிக்கும் கருமாதி தான் நடக்கும். அவங்க 2 பேருமே இப்ப அணுவா செத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ சூப்பர். ஐயோ, இத நம்மளால பார்க்க முடியாம போச்சே. பாத்துக்கா, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஹார்ட் வீக் பாத்து. ராணிசாமி, தாத்தா பாட்டி கூட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? எங்க போனாங்கன்னே தெரியல. எங்க போனாங்கன்னே தெரியல சாமி. நான் ஊடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். அவங்க எங்கேயுமே காணோம். ஆமா சித்தார்த் சாமி, அவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னே தெரியல. யார்கிட்டயும் சொல்லிட்டும் போகல. அண்ணே, நான் அவங்க 2 பேர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். இன்னும் நாட் ரீச்சபிள் தான் வருது. அப்படி எங்க போயிருப்பாங்க தெரியலையே. சித்தி, நீங்க வீட்லயே இருங்க. தாத்தா பாட்டி போன் நம்பருக்கு போன் பண்ணினே இருங்க. நான் போய் பக்கத்துல எங்கயாவது இருக்கிறாங்களான்னு பாத்துன்னு வந்துடுறேன். சரியா? இருங்க சாமி, நானும் வரேன். எனக்கு என்னமோ தாத்தா டெய்லி வாக்கிங் போவார்ல, அந்த பார்க்ல தான் இருப்பாருன்னு தோணுது. அப்படின்னா போய் பார்க்கலாம் வாங்க சாமி. அப்படியே அக்கம் பக்கத்துல கூட போய் பாத்துன்னு வந்துடலாமா? சரி சாமி, வாங்க. சரி வாங்க. தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. சரிண்ணே. சீக்கிரம் பண்ண. என்னாச்சு? நாட் ரீச்சபிள் தான் வருது அத்தை. ராணிசாமி, எங்க தெரியும் தாத்தா பாட்டி கிடைக்கலையே. ஆமா சாமி, யார் ஆண்ட கேட்டாலும் தெரியலன்னு தான் சொல்றாங்க. ஐயோ, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல சாமி. எவ்வளவு நேரம் இப்படியே தேடி இருக்கிறதுன்னு தெரியல. அவங்க எங்க போனாங்க, என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராணி. சாமி, இப்போ நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க சாமிக்கு மாலை போட்டுக்கிறீங்க. கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல வழிய காட்டுவான் சாமி. சரிங்க சாமி. இந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க போலாம். வாங்க சரி, போலாம். வாங்க. சாமி, தாத்தா எப்பவுமே ஒரு பார்க்குக்கு வாக்கிங் போவார்னு சொல்லிக்கிறீங்கல்ல, அங்க போய் பார்க்கலாம். சரிங்க சாமி.
ப்ராப்ளம் இல்லை, மதியம் சாப்பாட்டுக்கு வந்துடுவேன். சரி ஐயா வரேன். சாமி சொல்லுங்க சாமி. சாமி, இந்த போட்டோல இருக்க பெரியவரை பார்த்திருக்கீங்களா? இல்லையே சார். ஏன் என்னாச்சு? சாமி, இவரை காலையில இருந்து காணோம், அப்படியா? அதான் தேடிட்டு இருக்கோம். நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு. இவர் எப்பவுமே இங்கே தான் இருக்காரு. இவர்கிட்ட என்ன கேட்டு பாருங்களேன். ஓகே சரிங்க சாமி. ஹலோ மா, நீ ஏதாவது சமயமா நான் வந்து பேர் வைக்கிறேன். அண்ணே சாமி அண்ணே சாமி சாமி, இந்த போட்டோல இருக்காருல்ல, இவர் எங்க தாத்தா. இவர் தினமும் காலையில இங்கதான் வாக்கிங் போவாரு. இவரை பாத்தீங்களா? என்ன நடு ரோட்டில் போறாரு? ஐயா, நடு ரோட்டில் போறீங்க ஐயா? கார் லாரியில் ஏதாவது அடிபட்டு போறீங்க, ஓரமா போங்க. அங்கிட்டு பள்ளம் இருக்கு, பார்த்து போங்க. காதலே வாங்க மாட்டேங்கிறாரு. நேற்று நைட்டு பார்த்தேன் சார், இவரை ஒரு நாய் அவரை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. நானும் சாருன்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன். அவரு எதையுமே காதில் வாங்காம போயிட்டே இருந்தாரு. அவர் எந்த பக்கம் போனாரு? அவர் எங்கே போனாருன்னு தெரியல. இந்த இப்படியே தான் நேராக போனார். இப்படியே நேரா போனா இந்த வழி எங்க போய் முடியுதுன்னா? நேராக போனால் அது பைபாஸில் கொண்டு விட்டுடும். அப்படியே வலது பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு புது பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த பாதை முடியுதுமா. சரி, ரொம்ப நன்றி. வாங்க சாமி போலாம். சாமி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி சார். நல்லா இருக்கணும். சாமி, அவர் சொன்ன இடத்துக்கு போவோம். சீக்கிரம் போலாம். என்ன இது? நம்மளை சுத்தி எல்லாமே தப்பாவே நடக்குது. நேத்து தர்ஷினிக்கு அப்படி ஆச்சு, இப்போ தாத்தா பாட்டி வேற காணுமே. இதெல்லாமே எதுக்காக நடக்குது? இப்ப எல்லாத்தையும் தாடிகாரனாண்ட சொல்லக்கூடாது. சாமி நல்லபடியா கன்னி பூஜையை செஞ்சு முடிச்சு 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போயிட்டு வரட்டும். அதுக்கப்பால தாடிகாரனாண்ட சொல்லிக்கலாம். இந்த கன்னி பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சா மட்டும்தான் பொம்மி அக்கா இப்போ எங்க இருக்குது, அதுக்கு என்ன ஆச்சுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாத்துக்கும் அப்பதான் ஒரு விடை கிடைக்கும். சாமி, அவர் சொன்ன இடம் வந்துச்சு பாருங்க. சாமி, அந்த அண்ணா சொன்ன பில்டிங் இதான் போலகுது. என்ன, இதுக்கு அப்பால வேற ரோடும் இல்ல, அங்க முட்டு சந்து தான் இருக்குது. ஆமாங்க சாமி. தாத்தா தாத்தா சாமி, உள்ள போய் நம்ம பாப்போம் வாங்க. தாத்தா 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 தாத்தா. சரி, உள்ள போய் பார்க்கலாம். தாத்தா 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 எங்க போயிருப்பாங்க? சரி, அங்க போய் பார்க்கலாம். தாத்தா நான் இங்கதான் இருக்கேன். நல்ல வாயை திறந்து கூட சொல்ல முடியலையே. கடவுளே, என்ன இது சோதனை? வயசானவனு கூட பார்க்காம யார் இந்த வேலையை பண்ணது? சித்தார்த், ஆனே, நான் இங்கே தான் இருக்கேன். இப்படிப்பட்ட நிலைமை எதிரிக்க கூட வரக்கூடாது. என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி மாறி மாறி கஷ்டத்தை கொடுக்குறியா கடவுளே? இது உனக்கே நியாயமா இருக்கா? சரி சாமி, நான் அந்த பக்கம் போய் பார்க்கறேன். தாத்தா தாத்தா சாமி, தர்ஷினி தான் வீட்ல இருந்து கூப்பிடுறா. சரி, அட்டெண்ட் பண்ணுங்க.
என்னன்னு கேளு. சொல்லு தர்ஷினி, தாத்தா பாட்டி 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இல்ல அண்ணி, இன்னும் வரவே இல்ல. என்னாச்சு? நீங்க தேடி போனீங்களே, ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ஆமா தர்ஷினி, இப்பதான் அவங்கள தேடி ஒரு இடத்துக்கு வந்துக்கிறோம். அவங்க முன்னாலே வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்றேனா? சரிங்க அண்ணி, கண்டிப்பா சொல்றேன். அவங்க இன்னும் வீட்டுக்கு வரலையா? சரி, நம்ம இங்க தேடி பார்ப்போம். வாங்க. தாத்தா, 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 தாத்தா. சரி, மேல போய் பார்க்கலாம். தாத்தா, தாத்தா, தாத்தா எங்க இருக்கிறீங்க? தாத்தா, தாத்தா எங்க இருக்கிறீங்க? சரி, நான் அங்க பாக்குறேன்.